நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய விசை. நான் உங்கள் லெனின் பிரகாஷ். இன்றைய காணொளியில திருமாவேலன் அவர்கள் எழுதிய பெரியோர்களே தாய்மார்களே புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். 2015 ஜூலை மாதம் கட்டுரைகளாக ஜூனியர் விகடன் பத்திரிகையில் எழுதப்பட்டு 2016 மே மாதம் புத்தகமாக தொகுக்கப்பட்டது தான் இந்த பெரியோர்களே தாய்மார்களே புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 88 கட்டுரைகள் அடங்கியிருக்கு. பொதுவாக அரசியல் அப்படின்னா அரசியல் கட்சிகளை பற்றி பேசுவதும், அது உயர்வாகவும் சரி தாழ்வாகவும் சரி விமர்சனம் செய்வதும், 5 வருடங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துவதும் தான் நம்ம அரசியல் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அரசியல்ங்கிறது நம்ம வாழ்வியல். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க எவ்வளவுதான் பாடுபட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரே நைட்ல காசு செல்லாதுன்னு சொல்றாங்கல்ல, செல்லாதுன்னு சொல்லி வீதியில ஒரு 2000 ரூபாய் நோட்டுக்கு மணிக்கணக்கில் வங்கி வாசல்ல நிக்க வைக்கிறது அரசியல் தான். நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் வேலையில சமைக்கிறதுக்கு கூட எரிவாயு உருளைகள் கிடைக்காம, சிலிண்டர்கள் கிடைக்காம மணிக்கணக்கா வரிசையில் நிக்கிறோம் இல்லையா, அதுவும் அரசியல் தான். முதல்ல சொன்னது உள்ளூர் அரசியல், நம் நாட்டு அரசியல். ரெண்டாவது சொன்னது சர்வதேச அரசியல். மொத்தத்துல அரசியல்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். அந்த அரசியலை நாம தெரிஞ்சுக்காம அரசியலை பத்தியோ அரசியல் கட்சிகளை பத்தியோ பேசுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ கட்சிகளை பத்தி பேசுறோம். அந்த கட்சிகளோட வரலாறு, அந்த கட்சிகள் தோன்றுவதற்கான அடிப்படை அனைத்தையும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஆய்வு செஞ்சிருக்காரு. அதோட வேர்களை தேடி பயணிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். கடந்த கால வரலாறு தெரியாம எதிர்காலத்துக்கான எந்த ஒரு திட்டமிடலையும் நம்மளால செய்ய முடியாது. அது அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி. ஒரு தெளிவான ஒரு வரலாற்று பார்வை நமக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் நாம இந்த புத்தகத்தை படிக்கணும். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறுதோ அது ஆட்சி அமைக்கும். அதுக்கு மந்திரி சபையை அமைப்பதற்கான அதிகாரமும். முதல்ல இந்த மந்திரியை பத்தி நாம பார்ப்போம். முதல்ல இந்தியாவிற்கான மந்திரி எங்க இருந்தாரு தெரியுமா? வெள்ளைக்காரங்காலத்துல அவரு இந்தியாலே கிடையாது, அவரு இங்கிலாந்துல தான் இருந்தாரு. அவரோட ஆளுகைக்கு கீழே இங்க ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பாரு. அவருக்கு கீழே 4 பேர் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த 4 பேரு பின்னாடி 7 பேர் கொண்ட ஒரு அமைப்பா உருமாற்றப்படுது. அதுக்கு பிறகு 12 பேர் கொண்ட ஒரு சட்டசபையாக மாற்றப்படுது. அது பேர் இந்தியாவின் சட்டசபை. இதுதான் முதல்ல இங்க உருவாக்கப்பட்ட, வெள்ளைக்காரங்காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்திய சட்டசபை. இந்தியாலே இல்லாத ஒருத்தர் தான் யாரு? இந்தியாவிற்கான மந்திரியா இருந்தாரு. இந்த அரிய தகவலை இந்த புத்தகத்தின் வாயிலா நாம தெரிஞ்சுக்கலாம். மேலும் 1878 தான் இந்த பிரைம் மினிஸ்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது பெர்லின் ஒப்பந்தத்துல. ஆனா 2ஆம் நந்திவர்மன் காலத்திலேயே இங்க மந்திரி மண்டலம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கான இருக்கிற சட்டசபையில இந்தியர்கள் வேண்டாமா? அதற்கான குரல்கள் முதல்ல எழுப்பப்பட்டது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சுதேசி சங்கம்னு, வங்கத்துல இந்திய பிரிட்டிஷ் சங்கம்னு. இங்க 2 இடங்கள்ல இருந்து தான் குரல் எழுப்பப்படுது, இந்திய சட்டசபைக்கு இந்தியர்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி முறையா உள்ள போன 3 பேர் யாருன்னா 3 பேரும் மன்னர்கள் தான். வெள்ளைக்காரங்க எடுக்கிற எல்லா முடிவும் சரி அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களோட கருத்து நிலை இருந்ததே தவிர மற்றபடி இவங்க எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு இவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. வைஸ்ராய் கர்சான் காலத்துல தான் இந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுது. அப்புறம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அனுமதியும் அந்த காலத்துல தான் வருது. மெக்காலே பத்தி நம்ம பொதுவா சொல்லுவாங்க, அவன் பேரளவுல இந்தியனா இருந்தாலும் சிந்தனை அளவுல ஒரு வெள்ளைக்காரனா மாத்தணும் ஒரு மனிதனை அப்படிங்கிற கல்வி முறை கொண்டு வந்தது மெக்காலே தான் அப்படிங்கிறோம். அதே மெக்காலே தான் சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொண்டு வர்றாரு. அந்த சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் போகணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிராட்லா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதி. அவரோட சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். அவரு பதவி பிரமாணம் எடுக்கும் போது கடவுளின் பெயரால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. கடவுளின் பெயரால் நான் உண்மையாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நான் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டேன், மனசாட்சியோடு மனசுத்தியோடு பணிபுரிவேன் அப்படின்னு சொல்லி தான் அவரு சத்திய பிரமாணம் எடுக்கிறதா இருக்காரு. இது அன்னைக்கு வெள்ளை அதிகாரிகளால் இது மிகவும் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அவரை சிறைச்சாலையில போடுறாங்க. இந்த விஷயம் விக்டோரியா மகாராணிக்கு போகுது. அதுக்கு பிறகு அவர் சொல்ற மாதிரியே அவர் மனசான்றோடு செயல்படுவேன்னு சொல்லி அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்படுது. இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க இல்லையா, தேர்தலில் வெற்றி பெற்று மனச்சான்றோடு செயல்படுவேன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா அதற்கான அடித்தளம் இட்டு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் பிராட்லா. 1920 நடந்த பொது தேர்தலில்
சென்னை ராஜதானியில மிகப்பெரிய அளவுல நீதி கட்சி வெற்றி பெறுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிர்காலம் உண்டுங்கிற நம்பிக்கையை ஊட்டி, அதற்கான பாதையை திறந்து வச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி தான். இன்னைக்கு நம்ம திமுக, அதிமுகலாம் சொல்றோம் இல்லையா? மதிமுக அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது பார்த்தீங்கன்னா, திராவிட கழகம் தான். அந்த திராவிட கழகத்துக்கு முன்பாக நீதி கட்சி தான் இங்க இருந்தது. நீதி கட்சியிலிருந்து தான் திராவிட கழகம் ஒரு சீர்திருத்த இயக்கமாகவும், அதிலிருந்து திமுக அரசியல் கட்சியாகவும் பரிணமிக்குது. நீதி கட்சி முன்னாடி அரசியல் விடுதலையா, சமூக விடுதலையா அப்படிங்கிறப்ப சமூக விடுதலை தான் அதோட பிரதான நோக்கமாக இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். நீதி கட்சி ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு மந்திரி சபைய கூட்டுங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த கவர்னர் சொல்றாரு. நீங்க பிரீமியரா, அதாவது அன்னைக்கு முதலமைச்சர்லாம் கிடையாது. பிரீமியர் அப்படிங்கிறது தான். நீங்க பிரீமியரா பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு. அப்ப அன்னைக்கு அதன் தலைவராக இருந்த தியாகராயர் அவர்கள், இல்ல எனக்கு முதலமைச்சரா பதவி ஏற்க விருப்பம் இல்ல அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரோ அவருதான் முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துக்குவாரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சியும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குதோ அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர். ஆனா அன்னைக்கே அவர் பாருங்க, அந்த முதலமைச்சர் பதவி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பெரிய போராட்டங்களா நடந்திருக்கு. குடும்பத்திலயும் சரி, எல்லாத்துலயும் சரி. அதை எல்லாத்தையும் அவர் புறந்தள்ளிட்டு நான் வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் தியாகராயர் அவர்கள். எல்லாருமே மைக் யூஸ் பண்றோம், பொதுக்கூட்டங்கள்ல மைக் யூஸ் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1926ல பிரம்ம ஞான சபையோட 50வது ஆண்டு விழால தான் முறையா மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இந்த பெரியவர்களை தாய்மார்களை புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சட்டமன்றம், நீதிமன்றம், நிர்வாகம் இது மூணுமே பாத்தீங்கன்னா காலகாலமா மன்னர்கள் கையில தான் இருந்திருக்கு. 1799ல இருந்து 1920 வரைக்கும். அது மக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆயிருக்கு. நாம எல்லாம் காந்தி பத்தி பேசும்போது உப்புக்கு வரி போட்டாங்க வெள்ளைக்காரங்க, அதை போராடுவதற்கான ஆயுதமா பயன்படுத்தினாரு அப்படிங்கிறோம். ஆனா முதல்ல உப்புக்கு வரி போட்டப்ப அதை எதிர்த்து குரல் கொடுத்தது யாருன்னா, இங்க சென்னை கவர்னரா இருந்த சார்லஸ் ட்ரெவெல்யன் அப்படிங்கிறவர் தான். மாநிலங்களை கேட்காம எப்படி நீங்க இந்த உத்தரவு போட முடியும் அப்படின்னு அன்னைக்கே வெள்ளை ஆதிக்கத்தை பார்த்து கேள்வி கேட்டவர் தான் அன்னைக்கு சென்னை கவர்னரா இருந்த சார்லஸ் ட்ரெவெல்யன் அப்படிங்கிறவங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநர்களாக இருப்பவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த முடிவுகளை அமல்படுத்துறவர்களாகவும் அதன் மினியேச்சராகவும் தான் இங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜாதி இழுக்க போக்க தமிழங்கிற பேரும், ஆரியர் இல்லாதவர்களை இனங்காணுவதற்கு திராவிடர் என்ற பெயரை பயன்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா அயோத்திதாச பண்டிதர் தான். பத்திரிகைக்கு தமிழன் பேர் வைக்கிறாரு, ஆனா மக்களை திராவிடர் அப்படின்னு தான் அவரு இனங்காண்றாரு. தமிழன் திராவிடன் இருவேறு வார்த்தைகளும் ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் அவரு கையாண்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு அரசியல் செய்யறவங்க தமிழன் வேற திராவிடன் வேற அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சமி நிலம்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றாங்கல்ல, அப்படி அந்த பஞ்சமி நிலம் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவதற்கு பெருமுயற்சி எடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். பொதுவா பெரியார் பத்தி சொல்றவங்க, பெரியார் தான் போராடினாரா, முன்னாடி யாருமே போராடலையா, அயோத்திதாச பண்டிதர் போராடலையா, ரெட்டைமலை சீனிவாசன் போராடலையா அப்படிங்கிறாங்க. அதை பெரியாரே ஒத்துக்கிறாரு. ஆமா, எனக்கு முன்னாடி பல பேர் போராடி இருக்காங்க அப்படின்னு. அதற்கான வரலாற்று குறிப்புகளும் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மத ஆசார ஆபாச தரிசினி என்ற தலைப்பில் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் எழுதிய புத்தகத்துக்கு ஐயா முன்னுரை கொடுக்கிறாரு. முன்னுரையில பெரியாரு சொல்ற வார்த்தைகள் நான் குறிப்பிடுறேன். சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் புதியன அல்ல என்பதோடு, நான் பிறப்பதற்கு முன்னதாகவே பல அறிஞர்களால் வெளியிடப்பட்ட பழங்கருத்துக்கள் தான் அவை அப்படின்னு அவரே ரெகக்னைஸ் பண்றாரு. ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா நீதி கட்சி பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். அந்த நீதி கட்சியோட மூலவர்கள்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர், தியாகராயர், அதுக்கு பிறகு நடேசன் அவர்கள். தியாகராயரை பத்தி முன்னாடியே பார்த்தோம். நடேசன் ஐயா பத்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். அன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்கிறதுக்கு நீதி கட்சி காலத்துல இங்கிருந்து நிறைய மாணவர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடுலாம் ஹோட்டல்ல உள்ள உட்கார வச்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஹோட்டலுக்கு போனோம்னா இலை போட்டு அதுல டிஃபனோ சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். அன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் பிராமணர்கள் கையில தான் இருந்திருக்கு. இலையில சுடு சோறை போட்டு கொடுத்துருவாங்க. சுடு சோறை இலையில போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கி கடைக்கு வெளியே வச்சு சாப்பிடணும். இதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு ஐயா நடேசன்.
இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடமும் தங்குறதுக்கு இடமும் அவர் கட்டி கொடுக்குறாரு. அது பேர் தான் திராவிடர் இல்லம். அவர் தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? தமிழகத்துல சுதேசி இயக்கத்திற்கான விதையை போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் மற்றும் வீர ராகவாச்சாரி தான். காந்தி இங்க இந்தியா வருவதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்கால இருக்கும்போதே இங்க அந்நிய துணிகளை எதிர்க்கணும், வெள்ளைக்கார பதவிகளில் நாம் அமரக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தியவர் தான் இந்த சுப்பிரமணிய ஐயருங்கிறவர். ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதுக்கான அடிப்படையே இவர் தான். பெண்கள் வந்து பிரசவத்துல பெரிய அளவுல இறந்துட்டு இருந்தாங்க. 12 வயசு குழந்தை பிள்ளை பெற்றா இறக்கமா இருக்காது, இறக்கும். 1 வயசுல இருந்து 14 வயசா உயர்த்துறாங்க வெள்ளைக்காரங்க. இந்த கொடுமை என்னடா இது, இப்படிலாம் கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரா குரல் கொடுத்தவர் தான் பாலகங்காதர திலகர் எல்லாம். இது வந்து எங்க இந்து மத தர்மத்துக்கு எதிரா இருக்கு நீ போடுற சட்டம், அப்ப அதெல்லாம் நீ உயர்த்தலாம் கூடாது, 12 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கண்டனம் தெரிவிச்சார். வெள்ளைக்காரங்க செய்யறதான் கரெக்ட், செய்யறது தப்பு அப்படின்னு. வெள்ளையர்களே நீதிபதிகளாக இருந்த நீதிமன்றங்களுக்கு போகவே கூடாதுன்னு கட்டளை போட்டவர் தான் ஐயா சிங்காரவேலர். அதற்காக பாரத் ஆசிரம்ங்கிற ஒரு நீதிமன்றங்களே அவர் உருவாக்குறாரு. அங்க சுதேசிகள் தான் நீதிபதிகளா இருப்பாங்க. இதன் மூலமாக வெள்ளைக்காரங்களுக்கு போகக்கூடிய அந்த பணம் வந்து வருவாய் வந்து தடுக்கப்படுது ஐயா சிங்காரவேலரோட முயற்சியால. மேலும் அவர் எழுதின முக்கியமான 3 புத்தகங்களை நாம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சுயராஜ்யம், கடவுளும் பிரபஞ்சமும், பொதுவுடைமை விளக்கம். அதாவது தேசியவாதிகளுக்கான புத்தகமாகவும் அந்த புத்தகம் இருக்கு, சுயராஜ்யம்ங்கிற புத்தகம். பொதுவுடைமை விளக்கங்கிறது பொதுவுடைமை கட்சிக்காரர்களுக்கான ஒரு அடிப்படையா இருக்கு. கடவுளும் பிரபஞ்சம்ங்கிறது பகுத்தறிவு பிரச்சாரர்களுக்கு மிகவும் உறுதுணையா அந்த புக்கு, இன்னும் ஒரு வழிகாட்டியா அந்த புக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 3 புத்தகங்களும். வட்டைமலை சீனிவாசனை பத்தியும் நம்ம இந்த புத்தகத்துல மிக அழகா குறிப்பிட்டு. வட்டமேஜை மாநாட்டுக்கு போறாரு, ஜார்ஜ் மன்னர் கை கொடுக்குறாரு, அவர் கை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு அவரு ஜார்ஜ் மன்னர் கேட்கிறார். இல்ல நான் அவர் தீண்டத்தகாதவன். ஏன் தீண்டத்தகாதவன் உங்க ஊர்ல யாரும் தொட மாட்டாங்களா? ஆமா தொட மாட்டாங்க. அப்ப கீழே விழுந்தா யாரும் கை கொடுத்து தூக்க மாட்டாங்களா? ஆமா கை கொடுத்துலாம் தூக்க மாட்டாங்க அப்படின்னு ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சொல்றாரு. இவ்வளவு கொடுமை இருக்கா? நாங்கள் ஆட்சி செய்கின்ற நாட்டுல இந்த கொடுமை இருக்கா? அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு அன்னைக்கு அவர் ஜார்ஜ் மன்னர் தீர்மானம் எடுப்பதற்கு ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு காரணமா இருந்தாருன்னு தான் சொல்லணும். வரலாற்று ரீதியா நிறைய விஷயங்கள் இந்த புத்தகம் பேசினாலும் தலைவர்களோட சிறந்த குணங்களையும் இந்த புத்தகம் கோடிட்டு காட்டுதுன்னு தான் சொல்லணும். அண்ணா வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு, சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஒரே சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு அவரு கூப்பிட்டு கேட்கிறப்ப, தென்பகுதியிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்த்தே ஆகணும்னு ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து அவைத்தலைவரோட அனுமதியோட வெளியே போய் அவங்கள்ட்ட பேசி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் வந்து தனது உரையை அவர் திரும்ப வெற்றிடத்துல இருந்து தொடங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தன்னை பார்க்க வந்தவங்க செத்து போனா கூட, மிதிபட்டு நசுங்கி செத்து போனா கூட அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாம புறமுதுகிட்டு போற தலைவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி பெரியார்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பகுத்தறிவாதி, முற்போக்கு சிந்தனையாளர், அது எல்லாம் ஓகே, நமக்கு தெரியும். அதற்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில தான் பயணிக்கிறாரு. அவரை மூட நம்பிக்கைக்கு எதிராக கேள்வி கேட்பவராக ஒரு பகுத்தறிவாதியாக மாற்றுவதில் மொத்தம் 3 பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது வரலாற்று ரீதியா. அந்த 3 பேர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கைவல்யம் சாமியார், ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக மெய்ஞான சாமிகள், சுவாமி சிவானந்த சரஸ்வதி. இந்த 3 பேரையும் அவர் குறிப்பிடுறாரு திருமாவளவன் அவர்கள் இந்த புத்தகத்துல. அது மாதிரி சாவர்கர் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெயர் இந்த காலகட்டத்துல. அந்த சாவர்கரை பத்தி மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஒரு கட்டுரை இணைச்சிருக்காரு. 88 கட்டுரையில் அவரை பத்தி ஒரு கட்டுரை. இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறு என்பதை முதலே அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் சாவர்கர். அது மாதிரி புவிசார் தேசியம், கலாச்சார தேசியம்னு தேசியங்களை இருவகைப்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் சாவர்கர் தான். கலாச்சார தேசியம்னா இந்துத்துவாவை பின்பற்றுவர்கள் மட்டுமே இந்தியர்கள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இந்தியர்கள்னு சொன்னா அது புவியியல் தேசியம் அப்படின்னு சொல்றோம். மேலும் இந்தியாவில் இந்துக்களுக்கு ஒரு நாடு, முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா சாவர்கர் தான். இன்னைக்கு மத அடிப்படையிலான ஆட்சி அமைப்பதற்கும் அந்த மத அடிப்படையிலான கலவரங்களின் மூலமா கட்டப்படக்கூடிய அரசியலுக்கும் அடிப்படையானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாவர்கரும் அவரது கருத்துக்களும் தான். இப்ப நம்ம இணையத்துல வரக்கூடிய காணொலிகள்ல நிறைய விளம்பரங்கள் பார்க்க முடியுது. எங்க 5 ஆண்டு கால ஆட்சியில நாங்க அது செஞ்சோம், இது செஞ்சோம், வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனா ஓமந்தூரார் பத்தி நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் அவரு 1.5 வருஷத்துல 10 வருடத்திற்கான சாதனைகளை செஞ்சதா திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு.
அது வேளாண் துறையா இருக்கலாம், இல்ல நீர்ப்பாசன துறையா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம். அனைத்திலுமே 10 ஆண்டு ஒரு அரசாங்கம் என்ன செய்யுமோ அதை 1.5 வருஷத்துல அவர் செஞ்சதா சொல்றாரு. அதற்கான வரலாற்று குறிப்புகளும் அதற்கான சான்றுகளையும் இந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டப்பேரவையில் அதிக இடங்கள்ல இருந்தால் தான் அந்த மக்களோட பிரச்சனைகளை பேச முடியும், அந்த மக்களோட குரலா ஒழிக்க முடியும்னு சொன்னவர் MC ராஜா. அதன் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு KV ரெட்டி நாயுடு அமைச்சரவையில MC ராஜா அமைச்சராகிறாரு. முன்பாக 1927ல ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு ஆங்கிலத்துல. அது ஒரு மிகவும் முக்கியமான புத்தகம். அந்த உயர்ந்த தலைவர் MC ராஜா அவர்களை பத்தியும் இந்த புத்தகம் பேசுது. தோழர் ஜீவாவை பத்தி சொல்லணும்னா, ஒரு சின்ன அரிக்கன் விளக்கு, ஒரு சின்ன பெஞ்சு, ஒரு சின்ன செங்கொடி, ஜீவாவின் குரல். இது 4ம் தான் பெரும்பான்மையான மக்களை அன்றைய கால கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1952ல தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் சிறையில் அடைபட்டுறாரு. சிறையில் இருந்தாலும் அவர் தேர்தலில் போட்டிடுறாரு. அவரை ஆதரிச்சு மதுரையில பேசுறாரு தோழர் ஜீவா. பேசி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நேரா எல்லாரும் பாய் எடுத்துட்டு வாக்குச்சாவடிக்கு போயிருங்க, வாக்குச்சாவடிக்கு வெளியே பாய் போட்டு தூங்கிட்டு காலையில வேலையா தோழர் பி ராமமூர்த்திக்கு ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அனைவரும் அன்னைக்கு போறாங்க, வாக்கு செலுத்துறாங்க. வாக்கு செலுத்தி தோழர் பி ராமமூர்த்திய மட்டும் இல்லாம பல தோழர்களை வெற்றி பெற செய்யறாங்க. PS குருசாமி அவர்கள் தோழர் ஜீவாட்ட கேட்குறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பேசிட்டே இருக்க போறீங்க, பொறுப்புக்கு வர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்ல, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் அதிகமா இருக்காங்க, இது ஏழைகளுக்கான கட்சி, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதுங்கிறதுக்காக நான் சாகிற வரைக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு தயார் அப்படின்னு தோழர் ஜீவா சொன்னதா வரலாற்று குறிப்புகளை பதிவு செஞ்சிருக்காரு. இது மாதிரி நிறைய வரலாற்று தரவுகள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமா இந்த புத்தகத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஒட்டுமொத்த விஷயத்தையும் பதிவு செய்ய முடியாது, இது ஒரு கடல் மாதிரி. ஒரு சில துளிகள் தான் உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். மேற்கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தா யூடியூப்லயே இந்த புத்தகம் ஒரு சீரியலாவே இருக்கு, ஜூனியர் விகடன் வெளியிட்டு இருக்காங்க. வாய்ப்புள்ளவங்க அதுல கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அந்த கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரை நம்ம பணி அமர்த்துறோம். அந்த டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளை தான் நம்ம பணி அமர்த்துவோம். அவருக்கு அனுபவம் இருக்கா, நல்லா ஓட்ட தெரியுது, இதெல்லாம் பார்ப்போம். ஆனா நம்மை அதிகாரம் செய்யற ஒரு அரசையும் நம்மளை ஆட்சி செய்யற ஒரு அரசையும் நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம வாக்கு செலுத்தி அதிகாரம் கொடுக்க போறோம். அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, மக்களோட கஷ்டங்கள் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோம்? முதல்ல நாம அரசியல் என்னங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க கரெக்டா அரசியல் செய்யறாங்களா, அவங்கள்ட்ட தெளிவான ஒரு கொள்கை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். எல்லாமே இந்த புத்தகம் படிக்கும்போது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. எல்லா கட்சிகளுமே ஆரம்பிக்கும் போது உன்னத கொள்கைகளோடய லட்சியங்களோடய தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்க திமுகவை தான் நம்ம சொல்றோம். ஆனா திமுக ஆரம்பிக்கப்பட்டு 18 வருஷம் ஆகுது அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு. அந்த 18 வருஷம் அவங்க போராடிய போராட்டங்கள், அவங்களது தியாகங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பாலப்படமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். கட்சி ஆரம்பிச்சு 4வது வருஷத்திலேயே இது மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புல குறிப்பிடப்படுது. அது வரலாற்று ரீதியாக அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்பனா அவங்க செய்த போராட்டங்கள் என்ன, அவங்களோட ஈகங்கள் என்ன, அதெல்லாம் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தது இன்னைக்கு வேற ஒரு திமுகவா மாறி இருக்கு. அது ஏன்? அது மாதிரி நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது உன்னத கொள்கைகளோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி தான். அது பின்னால பெரியார் அவர்களே என்னடா இவ்வளவு கொடுமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீதி கட்சி தலைவரான பிறகு அதை திராவிட கழகமா மாத்திடுறாரு. எங்க? சேலத்துல தான் 1944. அப்ப எல்லாமே காலப்போக்கில் மாசுபடிவதும் தொய்வு ஏற்படுவதும் அதுல ஒரு சில ஒழுங்கினங்கள் ஏற்படுவதும் இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி செய்யணும்னா மக்களாகிய நான் முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதை மாத்தவாச்சு முடியும். இல்லை அப்படின்னா ஒதுங்கிருந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு ஒரு 100-200 செங்கல் மீதி ஆகுது. அதை அப்படியே ஒரு ஓரமா அடுக்கி விடுறோம் வீட்டுல காம்பவுண்ட் ஓரமா.
அடுக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்க்குறோம். அப்புறம் சரியா பராமரிப்பு இல்லாம விட்டுர்றோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த செங்கலுக்கு அடியில ஒரு பாம்பு, தேளு போறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க யாரும் இருந்துச்சுன்னா நம்ம விடவே மாட்டோம். ஐயோ! அந்த பக்கம் போயிடாத, பூச்சி இருக்கு, பாம்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான். இங்க இருக்க எல்லாமே மக்களால மக்களுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான். அரசியலா இருக்கலாம், அரசியல் கட்சிகளா இருக்கலாம். அதெல்லாம் மக்கள் அதுலேருந்து அந்நியப்படும்போது, அது மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாவே மாறி போயிடுதுங்கிறத நம்ம சொல்லணும். எதிர் வரக்கூடிய தேர்தல்ல நம்ம வாக்களிக்கும் முன்பு அரசியல்னா என்ன? அதோட வரலாறு, தமிழக அரசியல் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொளியோட நோக்கமா இருக்கு. மறக்காம இந்த புத்தகங்கள படிங்க. ஒற்றை தத்துவ ஈர்ப்பு கொண்டா இருந்தனா, இந்த புத்தகத்தின் பிறகு தான் அனைத்து தத்துவங்களையும் படிக்கணும். அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கணுங்கிற சிந்தனை எனக்குள்ள ஏற்படுத்தினது இந்த புத்தகம் தான். நீங்களும் படிச்சு பயனடைங்க. நன்றி.